குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது, சனியினுடைய பார்வையும் கிடைக்குது. சனி 7ஆம் இடத்துலேருந்து கண்டக சனியாக கடந்த ஒரு வருட காலமாக கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான், உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில். ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் நல்ல பலத்தோடு ரிஷபத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். இது ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது, அயன சயன போக விரய ஸ்தானத்தில் கேது பகவான். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேடம் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 11ஆம் தேதி, மே மாதம் 11ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து இவ்வளோ நாளாக பிரச்சனை கொடுத்த செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அட்டமாதிபதி 7இல் இருக்கும்போது தொந்தரவுகள் அதிகம்தான் அப்படின்னு சொல்லலை. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. என்னென்ன பிரச்சனைகள், இதுக்கான தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஒரு திரிகோணஸ்தானாதிபதி ஒரு கேந்திரம் ஏறுவது நல்லது. தர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் அமருவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி தரும். அப்படி 9ஆம் அதிபதி 10இல் அமர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அங்கே கணிச்சிருக்கல. குரு கூட சேர்றார். குரு என்னதான் அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும், இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும், குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுபகிரகம். சுக்கிரனும் சுபகிரகம். 2 கிரகங்களும், அதாவது பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ரெண்டுமே சுபகிரகம் தான். 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமருவது அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படும் தொழில் ஸ்தானத்தில். அதே 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 8ஆம் இடத்தில் இருந்த புதன் 9ஆம் இடத்துக்கும் பயிற்சி. அதுவே ஒரு குட் நியூஸ் தான். 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய ராசிநாதன் 9க்கு பயிற்சி ஆகிறதே நல்ல விஷயம்தான். கூடுதலாக ஒரு நன்மை என்னன்னா, புதனுடைய வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் புதன் அமர்ந்திருக்கார். அப்போ இங்கே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அப்போ ராசி அதிபதி பலமாயிடுது, 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி பலமாயிடுறாரு, பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியும் பலம், அதே நேரத்தில் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியும் பலம். ஒரு ஜாதகத்தில் சிம்பிளாக 1, 2, 9, 10 இந்த பாவங்கள் பலமாயிடுச்சுனாவே ஜாதகர் எப்படி மேலே வந்துடுவார், டெவலப் ஆகிடுவாடியா, அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம வாட்டுக்கு நம்ம ஜோலியை பார்க்கலாம், அவர் வாட்டுக்கு அவர் டெவலப் ஆகி வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக அந்த 1, 2, 9, 10 இந்த பாவங்கள் பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு 14ஆம் தேதிக்கு மேலே, மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே கன்னி ராசிக்கு நடக்க போகுது. இழந்த எல்லா விதமான விஷயங்களையும் மீட்டெடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பினை இந்த 1, 2, 9, 10 அதிபதிகள் தருகிறார்கள். கூடவே மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் ஏற்படுது 14ஆம் தேதியிலிருந்து. சரி, அதுக்கப்புறம் ஏதாவது கிரக பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார்.
பாக்கியத்தில் சூரியன் இருக்கலாமா சாமி அப்படின்னா தாராளமாக இருக்கலாம், தப்பில்லை. ஒரு ஒளி கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தான். சூரியனுடைய பெயர்ச்சியும் 15ஆம் தேதிக்கு பின்பு சாதகமாக உள்ளது கன்னிக்கு. ஃபைனலாக 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகத்தோடு இருந்த புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுவுமே கன்னி ராசிக்கு ஃபேவரான ஒரு விஷயம்தான், ரைட்? ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். மேலும் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு அதீத விரயத்தை, பயணத்தை, அலைச்சலை, செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். பெருசாக நல்ல பலன் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அது காரணகர்த்தாவாக இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு, வெளிமாநிலம் போகிறதுக்கு, சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் ஜீவனம் செஞ்சு அதில் டெவலப் ஆகி நல்லா இருக்கிறதுக்கெல்லாம் சூரியனுடைய ஒத்துழைப்பு தேவை. ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் தங்காமல், இறுதி காலங்களில் படுக்கையில் படுக்காமல், யாருக்கு இந்த தொந்தரவு இல்லாமல் நகர்றதுக்கு சூரியன் முக்கியமான கிரகமாக இருக்குது கன்னியை பொறுத்தளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயினுடைய வீட்டில் அமர்றார். ஒரு வெப்ப கிரகம், ஒரு அவசர கிரகம் இன்னொரு அவசரக்காரன் வீட்டில் போய் உட்காருது, அது அஷ்டமஸ்தானம் ஆயிடுது. முதல் 14 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு சூரியனுடைய நிலை 8ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய நிலை. புதியதாக எந்தவித மாற்றங்களும் செய்யக்கூடாது. வருமானத்தை சேமிக்கிறேன் என்று சொல்லி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வருமானத்தை சேமிக்கிறேன் என்று சொல்லி திரும்ப வராத முதலீடுகளை செய்து விடுவோம். உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த முதல் 15 நாட்கள். என்னடா எல்லாம் நல்லதை சொல்லி போட்டு கடைசியில் இப்படிங்கிறாரு அப்படின்னா, முதல் 15 நாள் சூரியன் அட்டமஸ்தானத்தில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு ரீதியாகவும் முதலீடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நிறைய காசு பணம் இருக்குது சார், நான் ஒரு நகையை வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வாங்கிட்டு வருவோம். அது ஏதோ நிறைய சேவிங்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு பட்டறையில் போய் வாங்குவோம், இல்லை ஏலம் போகிறத வாங்கிட்டு வருவோம். பார்த்தா நம்ம கொடுத்த காசுக்கு குறைச்சலான மதிப்பீடுடைய பொருளாகவே இருக்கும். அது நம்மளுடைய கையிருப்பு பணம் அப்படிங்கிறது தேவையில்லாமல் இன்னொருத்தர் கையில் போய் சேர்ந்துடக்கூடாது இல்லையா? நஷ்டத்துக்கு வியாபாரம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது நடக்க காத்திருக்கு, கொஞ்சம் கவனம் வேணும். புது மாற்றங்களும் ஆகாது, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. மூணாவதா, யாருக்குமே நம்ம ஒரு வாக்குறுதியை தரக்கூடாது. சந்தோஷத்துலேயும் சரி, துக்கத்துலேயும் சரி. நான் பார்த்துக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை தரக்கூடாது. யாருடைய விஷயத்திற்கும் ரெக்கமெண்டேஷன் போகக்கூடாது. நான் வேலை வாங்கி தரேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரெக்கமெண்டேஷன் போயிட்டு அங்கே கூப்பிட்டு சொல்லிடணும், வேலை கொடுத்துருங்க, நல்ல பையன்தான், நன்மை பையன்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லிவிடுவோம். அதை 1 மாதம் கூட தாண்டாது, நம்ம பேரை கெடுத்துட்டு வெளியில் வருவாங்க. பணம் கொடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கொடுக்கல நான் கொடுக்குறேன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் போவோம். கடைசியில் அவர் கொடுக்க மாட்டார், நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, பேங்க் லோனில் அந்த சிக்னேச்சர் சைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த விஷயம் உங்களுக்காக நீங்களே பண்ணுறது கூட ஆகாதுன்னு சொல்லுவேன். மற்றவங்களுக்காக பண்ணும்போது மிகப்பெரிய அது பாதிப்பை கொடுத்துருது. அதே நேரத்தில் சொந்த ஊரை விட்டு வெகு தூர வெளிப்பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுது. சரி, வேறு என்ன சார் இது? அட்டமாதிபதி போய் அட்டமஸ்தானத்தில் போய் 12 கூடியிருந்தேன்னா அவருக்கு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துலேருந்து நல்ல பலன் தானே கொடுக்கணும், நீங்கள் என்ன நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, நல்ல பலன்கள் உண்டு. வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் சொந்த ஊரை விட்டு வசிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தரும். யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. உங்களுடைய இடம், உங்களுடைய பிளேஸ், உங்களுடைய சூழல் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். இல்லை சாமி, நான் இங்கே இருக்கிறத விரும்பலை, நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், வெளிமாநிலத்துக்கு ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி ஒன்றும் முடியல, இந்த மாதமாவது ஏதாவது சாதகமாக முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக சாதகமாக முடியும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இப்படித்தான் நான் அந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணேன்னு சொல்லி வெளியில் சொல்லிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு புறம்பான விஷயங்களை செய்து அதன் மூலமாக அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வோம். ஆனால் யாருடைய மனசையும் யாருடைய தொழிலையும் காயப்படுத்தாமல் அந்த வேலையை செய்வோம்.
யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லாமல் அந்த வேலையை செய்யும். அது ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி. எப்போவுமே கன்னிக்கு அப்படி தான், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருடைய மனசையும் நோகடிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். தனக்கு எது சரின்னு விடுதோ அதை செய்வோம். ஸோ ரியலைஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நோக்கி போகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கன்னி. ஸோ அதே பக்குவம் இந்த காலகட்டமும் வெளிப்படும். மூணாவதாக, உங்களுடைய மனதிற்குள் இருந்த நீங்கள் வெளிவரக்கூடாது என நினைத்த மிக முக்கியமான விஷயங்களை, உங்களை பற்றிய ரகசியங்களை வெளியே சொல்வதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி தர்றார். ஸோ அதை நம்மளுடைய ரகசியத்தை நம்மளே உளறி கொட்டிடுவோம். அந்த மாதிரி நாவடக்கம் அவசியம். முக்கியமாக காலை நேரங்களில் தான் நம்மளுடைய ரகசியத்தை தெரியாது, நம்மளை அறியாமல் பேசிடுவோம். தூக்க கலக்கத்தில் காலை நேரங்கள், அதிகாலை நேரங்களில் பேசிடுவோம். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எந்நேரமும் சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரி பரபரப்பாகவே இருந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது கை காலெல்லாம் வேலை செய்யணும், வாய் மட்டும் அந்த மாதிரி தான் சுட 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 வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நாவடக்கம் கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறது சொல்லுது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக தந்தை வழி உறவுகள் மூலமாக, தந்தையின் மூலமாக, மாமனார் வழி உறவுகள் மூலமாக, மாமனாரின் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கின்றது. அதே போல் சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தந்தையினுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் விரயத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட். தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போக முதல் 15 நாட்களுக்கு தந்தைக்கு உடல்நல தொந்தரவு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கவனமாக இருக்கணும். ரைட். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த சூரியன் 15ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ இது எகைன் வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது தான். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சரியாகும். தேவையில்லாத பொறுப்புகளும் தேவையில்லாத பயணங்களும் இந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருந்தாலும் பெரிய நன்மைகளை தரல அப்படின்னாலும் சின்ன சின்ன மிக முக்கியமான மாற்றங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் போகுது. சார் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணலாம் சார், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், வெளிமாநிலம் ட்ரை பண்ணுறேன், முயற்சிக்கிட்ட ஒன்றுமே நடக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 15ஆம் தேதிக்கு மேலே வாய்ப்புண்டு. தந்தைக்கு எங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை, அவங்க உடல்நல சரியில்லாமே போயிட்டுருக்கு. 15ஆம் தேதிக்கு மேலே தேடி வருவாங்க. தந்தை வீடுற சொத்து வாங்குறது, தந்தையினுடைய சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் தீர்றது, இந்த மாதிரி தந்தைக்கு இருதய பாதிப்புகள் இருந்ததுன்னா அது கூட சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி அவங்கள செக்யூர் பண்ணிகிட்டே வரும் இந்த கிரகம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி வந்துடுமோ, கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் நான் சொன்னது 100% நடக்கும். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி 9ஆம் இடத்த அதிபதி 10ல் தர்ம கர்மாதிபதி யோகம். கடந்த நாட்களில் நீங்கள் செய்த நல்ல காரியங்கள், அதற்காக நீங்கள் அனுபவிக்க தவறிய நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களை தேடி வரும். இங்கே இழந்த பல விஷயங்கள் உங்களை தேடி வரும். அது புதனும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம், மகாலட்சுமி யோகம், குருவும் சுக்கிரனும் இணைவு விட்டு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். ஆல்ரெடி குருவுக்கு 2ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைச்சிருக்கு. 2ஆம் அதிபதியும் குருவோடு சேர்கிறார். பொருளாதார ரீதியாக எவ்வளவு சிரமங்களை பட்டாச்சு கன்னிராசி. அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக நிறைய அடி வாங்கியாச்சு. கூட்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை கன்னிராசி என்பவர்களும் இந்த காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அது சரியாகி உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். புதிதாக நட்பு வட்டம் விரிவடையும். புதிதாக பார்ட்னர் கிடைப்பாங்க. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த அத்தனை விதமான கருத்து வேற்றுமைகளும் நீங்கி கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மகாலட்சுமி யோகம். சார் காசு பணம் கொடுத்தா மட்டும்தான் மகாலட்சுமி யோகம்னு சொல்லணுமா? பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கலாம். ஆல்ரெடி அந்த சுக்கிரனுடைய நகர்வு குருவோட வீட்டில் இருந்துட்டு வரும்போதே நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகியிருக்கும். உச்சம் பெற்ற சுக்கிரன் சனியோடு சேர்கிறார். 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து 7ஆம் இடத்தில். சனி பகவானும் திக்பலம் சுக்கிரனும் உச்சம்.
ஸோ கடந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே சுக்கிரன் மீனத்தில் இருக்கும்போதே குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கணும். இப்போ எகைன் அந்த குருவோடவே சேருது. அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு சான்ஸ் இருக்குது, பயப்பட வேண்டாம். குழந்தைக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது கண்டிப்பாக அது வெற்றியை தருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. குழந்தை பேர் உண்டாகும். ஓகே, தந்தைக்கு வர வேண்டிய பாக்கி தொகைகள்லாம் வந்து சேரும். தந்தையினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் அடையும். நீங்கள் உங்களுடைய தெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பாதிப்புகள் அனைத்தையும் நீக்குவதற்கு உங்களுடைய தெய்வம், குலதெய்வம் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 9ஆம் இடத்தில் புதன் அமரார் 14ஆம் தேதி. நம்ம தேடி போகிறோம், நம்ம தேடி போய் பிரார்த்தனை செய்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய தெய்வம், குலதெய்வம் உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு, தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லையா, பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு என்னென்னவெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்களோ அத்தனையும் நடப்பதற்குன்னு ஒரு வழியை உருவாக்கணும். சார் அது எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா, கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து மே 29 வரைக்கும் 9/10 பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால மே 29 வரைக்கும். சார் இந்த மாதிரி காலகட்டங்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் தெரியாதவங்க கூட குலதெய்வம் தெரியறதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. எப்படி நம்ம குலதெய்வம் நம்ம கண்ணுக்கு வரும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை சொல்லி இந்த காலகட்டம் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது. ஸோ ஒரு நல்ல ஒரு சூழல் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதும். அதாவது இதற்கு முன்பு நீங்கள் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் உண்டான பலாபலனை இந்த காலகட்டம் அனுபவிப்பீர்கள். 14ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் கன்னி ராசியை யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். படித்த படிப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் உங்களை மட்டம் தட்டினா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் உங்களுடைய திறமையை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரக நிலைகள் உருவாக்கி தரும். உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சரியாகும். எல்லாம் ஓகே சார். மே மாதம் 11ஆம் தேதி 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்றார். இது குறிப்பு என்னன்னா, கன்னி ராசி பெண்களாக இருந்தீங்கன்னா நாவடக்கம் 2 மடங்கு தேவை. கண்டிப்பாக கன்னிராசி பெண்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளும், சகோதரத்திடையே கருத்து வேறுபாடுகளும், உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகளையும் கன்னிராசி பெண்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அது மேலும் வராமல் இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நாவடக்கம் வேணும். எதுலேயும் அவசரம் காட்டக்கூடாது. ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்சம் ஆட்சி பலம் அடையுது. ஸோ எகைன் அது டேஞ்சரான ஒரு விஷயமா மாறிடும். உறவுகளை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவியில் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவன் கூட ஃபைட்டு வர்றதும், சகோதரத்து கூட ஃபைட்டு வர்றதும், உறவுகள் கூட ஃபைட்டு வர்றதும் சகஜம். ரொம்ப கவனமாக டீல் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நம்ம கடந்து வெளியில் வந்துடலாம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.